நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு இழுதழல் அத்தியாயம் 34. துலாநிலையின் ஆடல் 1. கடிவாளத்தை பிடித்தெடுத்து புறவையை இருமுறை நிலம் மிதித்து சுழலச் செய்து நிறுத்தி கையை தூக்கி உரத்த குரலில் சுதசோமன் சொன்னான். நான் நின்றுவிட்டேன் இளையோனே, நான் நின்றுவிட்டேன் என்றான். முழு விரைவில் அவன் குரல் கேட்காத தொலைவுக்கு சென்று விட்டிருந்த ஸ்ருதகீர்த்தி புறவை குளம்படி ஓசை தன்னை தொடராததை உணர்ந்து கடிவாளத்தை இழுத்து நிறுத்தி சுழன்று திரும்பி பார்த்த போது சாலையோரத்து மகிழ மரத்தின் அடியில் சுதசோமன் நின்றிருப்பதை கண்டான். மூத்தவரே, என்ன செய்கிறீர் என்று உரக்க கேட்டான். நான் நின்றுவிட்டேன் என்று சுதசோமன் மறுமொழி சொன்னான். என்ன என்ற பின் புறவியை தட்டி திரும்ப வந்து, ஏன் நின்று விட்டீர்கள் என்றான் ஸ்ருதகீர்த்தி. நாம் உணவு உண்டுவிட்டு செல்லலாம் என்று சுதசோமன் சொன்னான். உணவா? காலையில்தானே உணவு உண்டுவிட்டு கிளம்பினோம். விடுதி காவலனே திகைக்கும்படி உண்டீர்கள் என்றான் ஸ்ருதகீர்த்தி. ஆம், ஆனால் அது புலரிக்கு முன்பு. இப்போது வெயில் வெம்மை கொண்டு விட்டது. மேலும் காலையில் நான் உண்ட உணவில் ஊன் மிகவும் குறைவு. இத்தனை தொலைவு புறவியில் வந்திருக்கிறேன் என்றான் சுதசோமன். ஸ்ருதகீர்த்தி எரிச்சலுடன், வரும் வழியெல்லாம் பேசிக்கொண்டு வந்தீர்கள். அத்துடன் எண்ணங்களை உள்ளத்தில் ஓட்டிக்கொண்டும் வருவீர்கள். இவை அனைத்தும் சேர்ந்து உணவை எரித்து விட்டது புரிகிறது. ஆனால் இங்கெங்கே உணவு கிடைக்கும் என்றான். சுதசோமன், இப்பகுதியில் மான்கள் உள்ளன. நான் குழம்புச் சுவடுகளை பார்த்தேன் என்றான். அதையே பார்த்து கொண்டு வந்திருப்பீர்கள் என்ற ஸ்ருதகீர்த்தி சுற்றுமுற்றும் நோக்கி, எங்கே என்று கேட்டான். இதோ என்று அப்பால் காட்டுக்குள் சென்ற குழம்பு தடங்களை சுட்டி காட்டிய சுதசோமன் புறவியை விட்டு பாய்ந்திறங்கி, மிக எளிது, நீ இங்கிரு இளையோனே. நீ ஏதேனும் ஓரிரண்டை எண்ணி முடிப்பதற்குள் கொழுத்த மானுடன் வருகிறேன். மானிறைச்சி நல்லது. புறவை பயணம் செய்பவர்கள் மானிறைச்சி உண்பது இன்றியமையாதது என்று நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஸ்ருதகீர்த்தி, எந்த நூல்களில் என்றான். ஏதேனும் நூல்களில் சொல்லி இருப்பார்கள். இதுவரை நான் உழைத்து எண்ணி உருவாக்கிய அத்தனை கருத்துக்களையும் ஏற்கனவே எவரேனும் நூல்களில் சொல்லி இருக்கிறார்கள் என்ற பின் சுதசோமன் காட்டுக்குள் சென்றான். ஸ்ருதகீர்த்தி அவன் புறவியையும் பற்றி இழுத்துச் சென்று 2 புறவிகளின் கடிவாளங்களையும் சேர்த்து கட்டி அவற்றை மேய விட்டான். அவை உடல் சிலிர்த்து தலை தூக்கி பெரிய மூக்குகளை சுருக்கி விரித்து மனம் பிடித்தன. கரிய புறவி மெல்ல இருமலோசை எழுப்பியது. அவை நீர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டன என்று ஸ்ருதகீர்த்தி உணர்ந்தான். 2 புறவிகளும் பிடரி தசையை விதிர்க்க வைத்தபடி சாமரவால் சுழல இணையாக காலெடுத்து வைத்து சாலையோரத்து குறுங்காட்டிற்குள் நுழைந்தன. கச்சையை அவிழ்த்து உடலை எளிதாக்கியபடி ஸ்ருதகீர்த்தி அவற்றை தொடர்ந்து சென்றான். உயரமற்ற மரங்களும் சிறிய இலைகள் கொண்ட புதர்களும் மண்டிய அக்குறுங்காட்டின் சிறிய சரிவுக்கு அப்பால் பாறைகளை அலைத்தபடி நீரோடை சென்று கொண்டிருந்தது. புறவிகள் இறங்கி சென்று குனிந்து நீர் அருந்த தொடங்கின. குளிர்ந்த நீர் உள்ளே செல்ல செல்ல அவற்றின் உடல் சிலிர்ப்பதை ஸ்ருதகீர்த்தி கண்டான். நீர் அருந்தி முடித்து தோல்வார் சுழற்றும் ஒலியுடன் மூச்சு சீறியபடி அவை சரிவேறி சென்று தழைகளை உண்ணத் தொடங்கின. அவன் கணுக்கால் வரை நீரில் இறங்கி நீரை அள்ளி முகத்திலும் தோள்களிலும் விட்டு கொண்டான். நீரில் வேப்பந்தழை மனம் இருந்தது. நீரள்ளி குடித்து மேலே வந்தபோது அதுவரை உடலில் இருந்த வெப்பம் முழுக்க ஆவியாகி மறைய மெல்லிய களைப்பு ஒன்று எழுந்து அத்தனை தசைகளையும் நான் தளரச் செய்தது. மகிழ மரத்தடிக்கு வந்து கால்களை நீட்டி கைகளை தலைக்கு பின் கோத்தபடி படுத்து கொண்டான். இனிய காற்று அவனை சூழ்ந்து சென்றது. கண்கள் மெல்ல இமை சரிய சித்தம் கால இடத்தை மழுங்க வைத்து மெல்ல விரிந்து எல்லை அழிய தொடங்கியது. அவன் அபிமன்யுவை கண்டான். இளையோனே, ஏன் என்றான். அபிமன்யு துயரத்துடன் பார்வையை தழைத்து கொண்டான். பின்னர் மீண்டு வந்தபோது தன்னை சூழ்ந்து பறவைகளின் ஓசை நிறைந்திருப்பதை கேட்டான். காட்டுக்குள் அத்தனை பறவைகளின் ஓசை எழும் என்பதை அப்போதுதான் உணர்ந்தான். எழுந்தமர்ந்து கைகளை கட்டியபடி அவ்வோசையை உளம் கூர்ந்தான்.
ஏற்ற இறக்கம் இல்லாமல் அது பேரொழுக்கென காலத்தில் சென்று கொண்டிருக்கிறது. எப்போதுமே அவ்வோசை சூழ்ந்திருக்கிறது. அத்தனை பேரோசையை முற்றிலும் தவிர்க்கும்படி சித்தம் பழகியிருக்கிறது. தனக்கு தேவையானவற்றை மட்டும் கொண்டு அது புற உலகை அமைத்து கொள்கிறது. புற உலகை காண உள்ளே இருக்கும் கட்டுமானங்கள் அனைத்தும் அழிய வேண்டியிருக்கிறது. தன் கனவுகளில் அபிமன்யுவை எப்போதுமே அன்புக்குரிய இளையோனாகவே காண்பதை அவன் எண்ணிக்கொண்டான். நேரில் அவனிடம் ஒரு சொல்லும் கனிந்து பேசியதில்லை. அவனை காண்கையிலேயே எழும் கசப்பு ஒன்று விழிகளை விலகச் செய்ய வேறெங்கோ நோக்கி ஓரிரு சொற்களால் பேசி அகல்வதே வழக்கம். பாண்டவர் 9 பேரில் அவன் மட்டும் தனியன். பிரதிவிந்தியன் அவனிடம் கட்டளைகளை மட்டுமே போடுவான். சுதசோமன் மட்டுமே சற்றேனும் அணுகி பேசுவான். கழுதைப்புலியின் மனத்துடன் புதர்கள் சலசலக்கும் ஓசை கேட்க இயல்பாக கை நீண்டு வில்லை தொட ஸ்ருதகீர்த்தி திரும்பி பார்த்தான். பெரிய மான் ஒன்றை தோளிலிட்டு அதன் 4 கால்களையும் கைகளால் பற்றி செரித்தபடி புதர்களுக்கிடையே சுதசோமன் தோன்றினான். அவனுக்கு பின்னால் கழுதைப்புலியின் ஓசைகள் கேட்டன. 3 குட்டிகள் 1 வாரம் கடந்து விழி திறந்தவை. சுதசோமன், பெரிய மான் என்றான். முட்டன். அதன் 2 முன்கால்களுக்கு முன் இருக்கும் கொழுப்பு பொதியே சொல்கிறது சுவையானது என்று. இப்புவியில் தன் கொடி வழியை வேண்டிய அளவு பிறப்பித்துவிட்ட மூத்த தந்தை. கனிந்த பழம் போல முன்னரே சற்று காம்பு இற்று போய்த்தான் இருந்தது. என்னை கண்டதும் மற்ற மான்கள் ஓடத் தொடங்கியதும் இது மட்டும் 2 முறை துள்ளிய பின் மூச்சிறைக்க நின்றுவிட்டது. பரிமாறி வைக்கப்பட்டதை கை நீட்டி எடுப்பது போல பிடித்து விட்டேன் என்றான். மானை மணல் மூட்டை என ஓசையெழ தரையில் இட்டான். அதன் மூச்சு குழாயை முன்னரே வெட்டி இருந்தான். குருதி அவன் வந்த வழி எங்கும் சொட்டி இலைகளில் வழிந்தது. வெட்டுப்புண் திறந்த வாய் என உரையத் தொடங்கி இருந்தது. கழுதைப்புலி அதன் மனத்தை அறிந்து தொடர்ந்து வந்திருக்க வேண்டும். இளையோனே, நீயும் கை கொடுத்தால் இதன் ஆடையை கழற்றி விடுவேன் என்று சுதசோமன் சொன்னான். ஸ்ருதகீர்த்தி அருகே சென்று என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் வெட்டித்தரும் தோல் முனைகளை மட்டும் கையால் பற்றி இழுத்து கொண்டிரு என்ற பின் தன் குறுங்கத்தியால் மானின் அடிவயிற்றை நீள்பிறை வடிவில் கிழித்து உணவு பையையும் குடலையும் நனைந்த துணிச்சுருள் போல பற்றி பிடுங்கி வெளியே எடுத்தான். அவற்றை கையில் அள்ளி கொண்டு சென்று அப்பால் காட்டுக்குள் வீசினான். கழுதைப்புலி தன் குட்டிகளுடன் உணவுக்கு பின்னால் பாய்ந்த ஓசை கேட்டது. பின்னால் பசித்த கழுதைப்புலி ஒன்று 3 குழவிகளுடன் வந்திருக்கிறது. அவை பசி மிகுந்துள்ளன என்றான். கழுதைப்புலி குட்டிகளின் மெல்லிய மங் மங் என்னும் ஓசையை கேட்டு, ஆம் கேட்டேன், மிகச் சிறியவை என்று ஸ்ருதகீர்த்தி சொன்னான். சுதசோமன், இந்த காட்டில் அவற்றுக்கு உணவுக்கு குறைவே இல்லை. 3 குட்டிகளும் பிழைத்தெழுந்து விடும் என்றுதான் எண்ணுகிறேன் என்றபடி அடிவயிற்றை நேர்கோடாக கிழித்து 2 புறமும் என தோலை கிழித்து பிரித்தகற்றினான். ஸ்ருதகீர்த்தி தோலை பிடித்திழுக்க அது அடியில் இருந்த ஊனுடன் வெண்சவ்வால் ஒட்டியிருந்த இடங்களை மட்டும் கத்தியால் வெட்டி விலக்கினான். தோலை முழுமையாக இழுத்து எடுத்து சேற்றுக்குவை என அப்பால் இட்டான். மண்ணால் செய்தது போல கிடந்த தோலுரிக்கப்பட்ட மானின் தலையையும் குழம்புகளையும் வாலையும் வெட்டினான். அவற்றையும் கொண்டு சென்று காட்டுக்குள்ளிட்டு மீண்டு வந்தான். அங்கே புதர்களுக்குள் அன்னை கழுதைப்புலியின் தலை எழுந்து தெரிந்தது. அதன் 2 காதுகளும் மடிந்து அவர்களை பார்த்தன. சுதசோமனை உற்று நோக்கி ஐயம் தெளிந்த பின் மெல்லிய குரலில் எக்களி போசை எழுப்பி குட்டிகளிடம் அவ்வூனை உண்ணலாம் என்று அது ஆணையிட்டது. ஒன்றையொன்று முந்தி சென்ற குட்டிகள் 2 அத்தலையை கவ்வி கொண்டன. இன்னொன்று தோலை கவ்வி தன் 4 சிறு கால்களையும் ஊன்றி இழுத்து வால் சுழற்றியது. தொலைவில் இருந்து அதை பார்த்த ஸ்ருதகீர்த்தி புன்னகையுடன், அவற்றின் ஊக்கம் வியக்க வைக்கிறது மூத்தவரே என்றான். சுவையளவுக்கு ஊக்கத்தை அளிக்கும் விசை பிரிதில்லை. பசியின் அழகுருவமே சுவை என்றபடி மானை தூக்கி கொண்டு ஓடைக்கு சென்றான். குருதியை கழுவி விட்டு வருகிறேன். இந்த மரக்கிளையிலேயே கட்டி தொங்குவிட்டு சுடலாம் என்று தோன்றுகிறது. முடிந்தால் சிறிது சருகுகளையும் சுள்ளி விறகுகளையும் சேர்த்து வை. சுட்ட மானின் ஒரு துணுக்கை படையலாக அளித்தால் நம் குல தெய்வமாக அமர்ந்திருக்கும் ஹஸ்தி நான் சுழற்றியபடி உடன் வருவார். கேட்டிருப்பாய். அவர் என்னை போலவே ஊனுணவில் வெறி கொண்டவர். சுதசோமன் ஓடையில் ஊனை கழுவி கொண்டு வரும்போது
ஸ்ருதகீர்த்தி பச்சை கொடிகளை வெட்டி நீட்டி வடம் போல முறுக்கி கிளையிலிருந்து தொங்கவிட்டிருந்தான். நேர் கீழே சுள்ளிகளையும் பொறுக்கி அடுக்கி வைத்தான். சுதசோமன் மானை அந்த வடத்தில் கட்டி தொங்கவிட்ட பின் 2 கற்களை உரசி மென்சருகை பற்ற வைத்து சுள்ளிகளை தீ மூட்டினான். தீ கொழுந்து விட்டெறிந்து மேலேறியது. அதன் செந்நிற நாவுகள் துடிதுடித்து தொங்கிய மான் உடலை தொட்டன. ஊன் கொழுப்பு உருகிச் சொட்டியதும் நீலச் சுடர் வெடித்தெழ தழல் பொங்கி மேலெழுந்தது. ஸ்ருதகீர்த்தி ஓடைக்கு சென்று கை கால்களை கழுவிவிட்டு பெரிய இலைகள் 4 வெட்டி எடுத்துக்கொண்டு மீண்டு வந்தான். மானின் ஊனை மெல்ல திருப்பி திருப்பி அனல் காட்டி வேக வைத்துக் கொண்டிருந்த சுதசோமன் முழு சித்தமும் அச்செயலில் ஒன்றி இருக்க வேள்வி தீ வளர்க்கும் வைதீகன் போல் தோன்றினான். ஸ்ருதகீர்த்தி அருகே வந்து இலைகளை விரித்து விட்டு, இதன் பொருட்டு தேவர்கள் இறங்கி வந்துவிடப் போகிறார்கள் மூத்தவரே. எந்த வைதிகரும் இத்தனை உளம் அளித்து வேள்வி செயல் புரிந்திருக்க மாட்டார்கள். சுதசோமன்: நான் அனலோனைத்தான் எண்ணிக்கொண்டிருந்தேன். இப்புவியை ஆட்டுவிக்கும் அவன் பெரு விளையாடலை. இவ்விரு கற்களும் நெடுங்காலமாக இங்கு கிடந்திருக்க வேண்டும். ஒருவேளை இப்புவி தோன்றிய காலத்திலிருந்தே 2க்குள்ளும் அனல் நிறைந்திருக்கிறது. அவற்றை ஒன்றை ஒன்று உரசி அனல் எழுப்பச் செய்தது அனலோனின் விளைவு மட்டுமே. என்னை அவன் இங்கே ஆணையிட்டு நிறுத்தி இருக்கிறான். இந்த ஓன், இதை உண்ணும் நான், அனைத்தும் அவன் திட்டங்களின்படி நிகழ்பவை என்றான். இந்த சொற்களும் அவ்வாறு எழுபவையே என்று ஸ்ருதகீர்த்தி சொன்னான். சுதசோமன் உரக்க நகைத்து, ஐயமென்ன, அத்தனை சொற்களும் அனலில் எழும் பொறிகள் மட்டுமே, பிரிதொன்றும் அல்ல என்றான். மானை மெல்ல எடுத்து வாழை இலையில் கிடத்தி வாளால் ஊனை போழ்ந்து கீற்றுக்களாக எடுத்து இலைகளில் பரிமாறினான் சுதசோமன். ஒவ்வொரு அசைவிலும் அத்தனை உள குவிவு தெரிந்தது. மானிறைச்சி சுவையாக இருந்தது. ஸ்ருதகீர்த்தி: உப்பு கூட இல்லாத ஊன் இத்தனை சுவையாக சமைக்க முடியும் என்று பிரிதெவரும் சொல்லி இருந்தால் நம்பியிருக்க மாட்டேன் என்றான். சரியாக சமைப்பதென்பது தவம். அனல் அன்னத்தை கனியச் செய்து உணவை ஆக்குகிறது. கன்று அகிடிலிருந்து பாலை உண்ணுவது போல கன்றுக்கும் சிறிதளித்து எஞ்சியதை நாம் அருந்த வேண்டும். சற்று நோக்கு குறைந்தால் பால் அனைத்தையும் கன்று உண்டுவிடும். கன்று உண்ணாவிட்டால் பால் ஊறி எழாது என்றான். அரிய கருத்து. சில தருணங்களில் உங்களை பார்த்தால் மூத்தவருக்கு உகந்த தம்பி என்றே தோன்றுகிறது என்றான் ஸ்ருதகீர்த்தி. ஊன் துண்டுகளை 2 கைகளிலும் ஏந்தி கடித்து இழுத்து பெரிய கீற்றுகளாக மென்று கொண்டிருந்த சுதசோமன் விழுங்கிவிட்டு, அவர் சொல்லும் ஒப்புமைகளிலும் நான் சொல்லும் ஒப்புமைகளிலும் மிக பெரிய வேறுபாடு உள்ளது இளையோனே. மீண்டும் பெரிய வாய் அளவுக்கு ஊனை கவ்வி இழுத்து மென்று விழுங்கிய பின் அவர் சொல்வன அனைத்தும் தன்னை ஒளித்து கொள்ளும் பொருட்டு, நான் சொல்வன என்னை வெளிப்படுத்தும் பொருட்டு. அவர் அறிவையும் நான் பசியையும் சொல்லென முன்வைக்கிறோம். அவர் பசியையும் நீங்கள் அறிவையும் ஒளித்து வைத்திருக்கிறீர்கள் என்கிறீர்களா என்றான் ஸ்ருதகீர்த்தி. மறுமொழியாக சுதசோமன் வெடித்து நகைத்தான். உண்டு முடித்து அங்கே எஞ்சிய ஊன் எலும்புகளை பொறுக்கி காட்டிற்குள் முண்டியடித்து கொண்டிருந்த கழுதை புலி குட்டிகளின் அருகே வீசிவிட்டு கையையும் வாயையும் கழுவிவிட்டு வந்தான் சுதசோமன். ஸ்ருதகீர்த்தி கைகளை கழுவிவிட்டு குட்டிகள் முட்டி மோதி உண்பதை பார்த்து கொண்டிருந்தான். இவற்றின் அளவுக்கு இவை உண்பது பல மடங்கு மிகை என்றான். அவனுக்கு பின்னால் வந்து நின்ற சுதசோமன், அவை மிக விரைவாக வளர்ந்துவிடும் இளையோனே. அனலின் விலங்கு வடிவங்கள் அவை. சூழ்ந்திருக்கும் அனைத்தையும் உண்டு சிவந்து உருமி எழுந்து பெருகுபவை. குட்டியொன்று திரும்பி ஸ்ருதகீர்த்தியை பார்த்தது. அதன் கண்களை சந்தித்த போது அவன் மெல்லிய மெய்ப்பு கொண்டான். சிறிய மூக்கை நீட்டி 2 கால்களையும் பரப்பியபடி தள்ளாடி நடந்து வந்து மெல்ல அவனை அணுகி நின்று அண்ணாந்து மெல்லிய முனகலோசையை எழுப்பியது. அவன் கால் மடித்தமர்ந்து அதை கூர்ந்து பார்த்தான். மேலும் அருகே வந்து குருதி பிசிர்கள் எஞ்சியிருந்த மீசை முட்கள் கொண்ட சிறு வாயை திறந்து வெண்புழுக்கள் போன்ற பற்கள் தெரிய உருமியது. கால் பரப்பி தலையை தாழ்த்தி உடலை மண்ணுடன் ஒட்டி பதுங்கி அவனை பார்த்து கொண்டிருந்தது. சிறு விழிகள் 2 தும்பை மலரிதழ்கள் போல் இருந்தன. தாக்க விழுகிறது என்று ஸ்ருதகீர்த்தி சொன்னான். சுதசோமன் அவனுக்கு பின்னால் இடையில் கையூன்றியபடி புன்னகையுடன் பார்த்து நின்றான். உருமியபடி பாய்ந்து வந்த குட்டி ஸ்ருதகீர்த்தியின் அருகே வந்து 2 முறை காற்றை கவ்வியது.
பின்பு வாய் திறந்து உருமலோசை எழுப்பியது. அவன் அதை கூர்ந்து பார்த்தான். சிறிய மணி விழிகள் 2 அம்பு நுனிகள் போல சினம் கொண்டு ஒளிவிட்டன. அவன் விழிகளை சந்தித்ததும் அது ஐயம் கொண்டது போல திடுக்கிட்டு பின் நகர்ந்தது. 2 பின்னங்கால்களில் அமர்ந்து முன்னங்கால்களை ஊன்றியபடி அவனை கூர்ந்து பார்த்தது. செந்நிற நாவு வந்து முகவாயை நக்கி உள்ளே சென்றது. அதன் நோக்கை சந்தித்த போது ஸ்ருதகீர்த்தியின் உள்ளே ஓர் அதிர் விழுந்தது. மேலும் குனிந்து அதன் கண்களை பார்த்து, "உன் பெயர் என்ன?" என்றான். அவன் கேள்வியை அது புரிந்து கொண்டது என்பது அதன் உடல் முதல் மழை எழுப்பிய புல் தளிர்பரப்பின மெல்லிய மயிர் சிலிர்த்து காற்றில் அசைந்ததிலிருந்து தெரிந்தது. பிடரி மயிர் விதிர்க்க அணு வடிவ சிம்மம் என அது தோன்றியது. அவன் மேலும் குனிந்து அதன் விழிகளை பார்த்தான். அதற்கு பின்னால் புதர்களுக்கு மேல் எழுந்த அன்னை மூச்சு சீறியது. அவன் அதன் விழிகளை பார்த்தான். பசுங்குருதி வழிந்த வாயோரங்களை நாவால் நக்கி மீண்டும் மூச்சொலிக்க அது அவனை விழிகளுக்குள் ஆழ்ந்து நோக்கியது. "உங்களை நான் அறிவேன். என் மொழி உங்களை வந்தடைகிறது" என்றான் ஸ்ருதகீர்த்தி. "ஆம், உன்னை நாங்களும் அறிவோம்" என்றது அன்னை கழுதை புலி. "என் பெயர் குஹ்யஜாதை. இவன் என் மைந்தன். எங்கள் குலத்தில் நிகரிலா வீரன். குஹ்யஸ்ரேயஸ் என்று இவனை அழைக்கிறேன்." குனிந்து அந்த சிம்மத்துளியை அவன் பார்த்தான். பின்னர் திடுக்கிட்டு அன்னை விழிகளை பார்த்து, "தொல்நூல் ஒன்றில் படித்த பெயர்" என்றான் தலையை அசைத்து. "ஆம், நினைவுறுகிறேன். குஹ்யஜாதை தான் அப்பெயர். அவள் மைந்தன் பெயர் குஹ்யஸ்ரேயஸ். அவர்கள் ஒரு சிம்மத்தை வேட்டையாடினார்கள். அதன் துடிக்கும் இதயத்தை அது உண்டது" என்றான் ஸ்ருதகீர்த்தி. "இவன்தான்" என்று அன்னை சொன்னது. ஸ்ருதகீர்த்தி அஞ்சாதவன், சிம்மத்தின் நெஞ்சுண்டு தன்னை உணர்ந்தவன். "ஆனால் அது நெடுங்காலம் முன்பு" என்றான். "வில்லவனே, நீ ஒரு இலக்கை நோக்கி அம்பெய்து அது சென்று தைக்காவிட்டால் என்ன செய்வாய்?" என்றது குஹ்யஜாதை. "மீண்டும் எய்வேன்" என்றான் ஸ்ருதகீர்த்தி. "எத்தனை முறை?" என்றது அன்னை. "இலக்கை எட்டுவது வரை" என்றான் ஸ்ருதகீர்த்தி. குஹ்யஜாதை மைந்தனை நோக்கிய பின், "அவன் இலக்கை அணுகி கொண்டிருக்கிறான்" என்றது. "அன்னையே, அந்த இலக்கு எது?" என்றான் ஸ்ருதகீர்த்தி. "அதை நாங்கள் அறியோம். நாங்கள் அம்புகள். வில்லும் ஒருவேளை அறிந்திருக்காது. அதை ஏந்தும் கைகள் அறிந்திருக்கலாம். அக்கைகளை இயக்கும் சித்தம் அறிந்திருக்கலாம். அச்சித்தமென துளித்த பெருவெளி மட்டுமே அறிந்ததாகவும் அது இருக்கலாம்." ஸ்ருதகீர்த்தி "ஆம்" என்றான். "நாம் மீண்டும் சந்திக்க கூடும்" என்றது குஹ்யஜாதை. "நான் இவனை உண்பேன்" என குஹ்யஸ்ரேயஸ் அன்னையிடம் சொன்னது. அன்னை புன்னகைத்தாள். சுதசோமன் ஸ்ருதகீர்த்தியிடம் தோளை தொட்டு, "கிளம்புவோம், பொழுதாகிறது" என்றான். விழித்தெழுந்தது போல் உடல் சற்று அதிர ஸ்ருதகீர்த்தி அண்ணாந்து பார்த்துவிட்டு, "ஆம், பொழுதாகிறது" என்றான். அவன் எழுந்தபோது சிறிய குறைப்போசை எழுப்பியபடி குஹ்யஸ்ரேயஸ் அவனை நோக்கி பாய்ந்தது. அவன் உளம் விழித்து கால் விலக்குவதற்குள் வலக்காலின் கட்டை விரலை கவ்வியது. அவன் தூக்கி உதற முழு உடலும் காற்றில் சுழல கவ்வி தொங்கியது. அவன் அதை ஒரு புதரில் தட்டிய போது பற்பிடியை விட்டு அப்பால் விழுந்து அவ்விசையிலேயே புரண்டு எழுந்து 4 கால்களையும் பரப்பி தலை தூக்கி அவனை நோக்கி குரைத்தது. ஸ்ருதகீர்த்தி காலை உதறி கொண்டான். குஹ்யஸ்ரேயஸ் வால் சுழற்றியபடி மீண்டும் பாய்ந்து வந்தது. "விலகிக் கொள்ளுங்கள்" என்று சொல்லி அவனை பற்றி விலக்கிய சுதசோமன் தன் பெரிய காலை ஓங்கி தரையில் மிதித்தான். நின்று அச்சமின்றி அவனை நோக்கி மீண்டும் எச்சரிக்கை ஓசை எழுப்பியது குஹ்யஸ்ரேயஸ். "அவன் அச்சமற்றவன்" என்ற ஸ்ருதகீர்த்தி "வருக" என்றான். "கடித்து விட்டதா?" என்றான் சுதசோமன். "சிறிய பற்கள், ஆனால் தேயாத கூர்மை கொண்டவை" என்றான் ஸ்ருதகீர்த்தி. அவர்கள் மேடேறி மேலே செல்லும் போது தள்ளாடிய நடையுடன் அவர்களுக்கு பின்னால் வந்து விழுந்து கிடந்த மரம் ஒன்றின் மேல் தொற்றி ஏறி பீடத்தின் மேல் என அதன் மேல் நின்று சிறிய தலையை சொடுக்கி மேல் தூக்கி பொட்டு போன்ற மூக்கை காற்றில் நீட்டி மணம் பிடித்து அவர்களை நோக்கி அறை கூவியது குஹ்யஸ்ரேயஸ். ஸ்ருதகீர்த்தி திரும்பி அதன் கண்களை பார்த்தான். நோக்கு மட்டுமேயான கண்கள், ஒரு துளி எண்ணம் கூட அற்றவை. எண்ணங்கள் இருந்தால் கூட
அவை ஒருபோதும் மானுடரால் அறியப்பட முடியாதவை. இரு சிறு மணிகள், ஒளிரும் இரு சிறு பூச்சிகள். சுதசோமன் குனிந்து அவன் கால்களை பார்த்தான். குட்டியின் இரு கோரை பற்களும் பதிந்து சிறிய செம்பொட்டுக்களாக இருந்தன. குருதி வரும் வரை கடித்திருக்கிறது. பிறந்து 1 வாரம் கூட ஆகியிருக்காது. சுற்றிலும் நோக்கி, இது ஹஸ்ததலம். இப்பச்சிலை புண்களை விரைவில் ஆற்றுவது என்ற பின் அதை பறித்து உள்ளங்கையில் வைத்து கசக்கி பிழிந்து அக்காயத்தின் மேல் விட்டான். மேய்ந்து கொண்டிருந்த புறவிகளை சீழ்க்கை ஒலித்து அழைத்து ஏறிக்கொண்டு அவர்கள் மீண்டும் பாதை தேர்ந்தனர். 2 குளம்படிகளும் சீரான ஓசையுடன் சாலையை கடந்து சென்றன. நெடுந்தொலைவு சென்ற பின், மூத்தவரே, அவன் பெயர் குஹ்யசிரேயஸ் என்றான் ஸ்ருதகீர்த்தி. யார் என்று சுதசோமன் திரும்பி பார்த்து கேட்டான். நாம் கண்ட அந்த சிறிய கழுதை புலி என்றான் ஸ்ருதகீர்த்தி புருவம் சுருங்க. அந்த குட்டியா? அதற்கு யார் பெயரிட்டது என்று சுதசோமன் கேட்டான். அதற்கு எப்போதும் அப்பெயர் இருந்தது. தன் இலக்கை அணுகிவிட்டது என்றான் ஸ்ருதகீர்த்தி. எழுதழல் 34வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.